ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ஆணைக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு அந்த உத்தரவை உறுதி செய்திருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவின் மூலம் ஒரு புதிய நடைமுறையை புகுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் கார்த்திகை தீபம் அன்று தீபத்தூணில் விளக்கேற்றும் நடைமுறை முன்பு இருந்ததா என ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை ஆணையர், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறை முன்னர் இல்லை. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்து புதிய நடைமுறையை புகுத்த பார்ப்பதாகவும், நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீதிமன்ற உத்தரவின் மூலம் செயல்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த 4 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மேலும் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவை விசாரித்துதான் நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் எந்த ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, வழக்கை முழுமையாக விசாரித்து அதன் பின்பே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். எதிர்மனுதாரரான ராம ரவிக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிறப்பித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்பொழுது மேல்முறையீடு செய்துள்ளதாகவும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறி வழக்கை இழுத்தடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜனவரி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இத்தனை நாட்கள் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை தரப்பு, பல்வேறு ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டி இருந்ததால் தான் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டதாகவும், நாங்கள் அனைத்தையும் தற்பொழுது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்மனுதாரரான ராம ரவிக்குமார், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. மேலும் இந்த வழக்கு விசாரணையானது 8 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.